என் செல்லக் குழந்தையே, இந்த உலகத்தின் பெரும் கூட்டத்திற்கு நடுவே நீ மட்டும் தனியாக நிற்பது போன்ற ஓர் உணர்வு உனக்கு இருக்கிறதா? மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் எங்கே செல்கிறேன் என்று தெரியாமல் நிற்கிறேனே என்று உன் உள்ளம் தவிப்பதை நான் காண்கிறேன். நான் எதற்காகப் பிறந்தேன், என் வாழ்வின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் உன்னை தூங்கவிடாமல் துரத்திக் கொண்டிருக்கின்றன. திசை தெரியாத காட்டில் நிற்பதைப் போல நீ உணர்ந்தாலும் உன்னை படைத்த நான் உனக்கான திசையை ஏற்கனவே குறித்து வைத்துவிட்டேன். நீ கலங்காதே. நீ கடந்து வந்த பாதைகள் எதுவும் வீணானது அல்ல. இதுவரை நீ சந்தித்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் உன்னை ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பயிற்சிகள் மட்டுமே. நான் ஏன் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டுப் பார்க்காதே. ஒவ்வொரு பூவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில்தான் மலரும். ஒரு பூ காலையில் மலர்கிறது என்பதற்காக மாலையில் மலரும் பூ தன் அழகை இழப்பதில்லை. உனக்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. உனது தனித்துவத்தை நீ உணரும் தருணத்தை நானே உனக்கு காட்டுவேன். நான் இருக்கிறேன். என் அர்த்தம் தேடும் மனமே, உன் உள்ளுணர்வின் குரலுக்குச் செவிகொடு. உலகத்தின் இரைச்சல்கள் உன் உண்மையான விருப்பத்தைச் செவிமடுக்க விடாமல் தடுக்கலாம். உனக்குள் இருக்கும் அந்த மெல்லிய குரல்தான் நான் உனக்கு காட்டும் வழி. அந்த பாதை கடினமானதாக தோன்றினாலும் அதில் இறங்கி நடக்கத் தொடங்கு. முதல் அடி எடுத்து வைக்கும்போது முழு பாதையும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அடுத்தடுத்த படிகளை